ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் லாம் பொட்டேட்டோ கிரேவி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். உங்களோட லாம் சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மல் சட்டிலே நீங்கள் செய்யலாம். சில லாம் சீக்கிரம் வேகாது, அதனால் குக்கரில் நான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரம்பை இலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ப்ரௌன் ஆகின பிறகு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது வதக்குறதுல தான் இந்த கிரேவி டேஸ்ட்டே இருக்குது. அது நல்லா வதக்கின பிறகு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஹாஃப் ஆனியனும் ஹாஃப் டொமேட்டோவும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். நார்மலாக இது அரைச்சி சில பேர் சேர்க்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு கிரேவி பெருசாக அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வராது, லூஸாக தண்ணியாக இருக்கும். இப்படி நம்ம அரைச்சி ஊற்றுற வாசி கொஞ்சம் கிரேவியாக இருக்கும், செமி கிரேவியாக இருக்கும். அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது. தேவையான பச்சை மிளகாய் காரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நல்ல காரம் வேணும்னா நிறைய பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போன பிறகு மல்லி புதினா சேர்த்துருக்குறேன். இதுவும் சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாம் வதங்கின பிறகு இந்த டைமில் மசாலாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், மல்லித்தூள் எல்லா தூளையும் ஒன்றா போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க. எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனா தான் அந்த கிரேவி எல்லா சாப்பாடுமே அந்த டேஸ்ட் கொடுக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரியான மசாலா வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது அடிக்காமல் இருக்கணும்னா நல்லா வதக்கிக்கணும். இந்த டைமில் நான் லைட்டாக வினிகர் சேர்த்துருக்குறேன். நான் வினிகர் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹாஃப் லெமன் புழிஞ்சிங்க. வினிகர் சேர்த்தா அது கொஞ்சம் வேறு மாதிரியான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கிற லாம் கறியை சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த கவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா சாஸ் ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஓரளவுக்கு மீடியமாக இப்போ பாருங்கள், அந்த கறி உங்களுக்கு இதாக கரெக்டாக இருக்குது. தண்ணி அந்தளவுக்கு இருந்தால் போதும். ஏன் நம்ம இது வெந்துட்ட பிறகு இதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் கோகோனட்டு, கசகசா, முந்திரி பருப்புலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம். அதையும் சேர்ப்போம். இன்னும் நம்மளுக்கு கிரேவி கரெக்டான அளவுக்கு வந்துடும். மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டால் போதும். ஏன்னா அதுக்கு பிறகு திருப்பி நம்ம உருளைக்கிழங்கு போட்டு மறு விசிலும் விடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் 3லேருந்து 4 விசில் விட்டு வெந்திருக்குதான்னு பார்த்துக்கணும். நம்ம இப்போது கறி வெந்திருக்குதான்னு பார்த்துக்குறோம். கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோகோனட் மிக்ஸும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு 2 விசில் விட போகிறோம். இந்த தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு எதுக்கு சேர்த்து அரைச்சிருக்கிறோன்னா கிரேவி உங்களுக்கு லைட்டாக அந்த கட்டி பதத்துக்கு வர்றதுக்கு நம்ம சேர்க்குறோம். அதுவும் இல்லாமல் இது நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டே உங்களுக்கு ரிச்சு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஒரு ஹைஃபையான டேஸ்ட் கொடுக்கும். இது மிக்ஸு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும்.
குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட வேண்டியதான் இப்போது. 2 விசில் வந்துட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஆஹா, சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சுங்க. இது இவ்வளோ தாங்க. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. யம்மியான பொட்டேட்டோ லாம் கிரேவி ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக செய்கிற கிரேவிக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசமாக இருக்கும். கோகோனட், கசகசா, முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கோம். சூப்பராக ஹைஃபையாக இருக்கும் இந்த கிரேவி. இந்த கிரேவியை நீங்கள் ரைஸ்க்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.